முன்னாள் ராணுவ வீரர் எக்ஸ் கமாண்டோ போர்ஸ் இந்த கார்கில் தான் சொல்லுவீங்கல்ல, மெடலை குத்திக்கிட்டாலே மெடலை ரிட்டர்ன் பண்ணுவேன். இந்த சாராயத்துக்கு எதிர்ப்பா முக்கியமான விஷயங்கள் அவங்க தமிழருக்காக பண்றது எல்லாமே நல்லா இருக்கு. இன்னைக்கு சாராய சாக்கடை புறத்தில் சுடுகாடு, சாராய கடை, போலீஸ் ஸ்டேஷன் மூணையும் வரிசையா ஒரு கிராமத்துல வச்சு காட்டிருக்கோம். இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சீமான் சார் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பார்க்குறாங்க, இப்போ நாளைக்கு வந்து மீட் பண்ணுறாங்க, நான் பேசுகிறாங்க, நான் வந்து அவங்கள்ட்ட எலாபரேட்டாக சொல்லும் போது தான் அவங்களுக்கு புரியும். திராவக விச கட்சின்னு நான் பேர் வச்சிருக்கேன். நான் 2024 எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன்ல 13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. கட்சி நான் இருக்கிறேன். அதுல வந்து 4 கட்சிகளை நீங்க யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? யோசிக்கவே தேவையில்லை, தாவேகா தலைவர்கிட்ட தான் கேட்கணும். என்ன கேட்பீங்க? என்ன கேட்கணும்னா, என்னைக்கு நீங்கள் பொதுவெளியில் வந்து பப்ளிக் இன்டர்வியூ கொடுப்பீங்க, எல்லா பத்திரிகையாளர்களும் முன்னாடி என்னைக்கு வந்து நீங்கள் வந்து பொதுவெளியில் வந்து பப்ளிக் இன்டர்வியூ கொடுப்பீங்க, இது எங்களுக்கு தெரியணும். இதை தெரிஞ்சால் தான் உங்களை நாங்கள் ஏற்றுக்கிறதா வேணாவான்றதே முடிவு பண்ணணும். ஸோ இப்போ இதில் 4 கட்சி இருக்காங்க சொல்கிறீங்க. தாவேகா 1, டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ 4 கட்சியுமே இருக்குது, ஓகே அக்செப்ட். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு முன்னே வந்து பார்க்குறாங்கன்றதான் என்னோட கொஷின். இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்காங்க, இப்போ சீமான் சார் இருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்க வந்து பார்க்குறாங்க, இப்போ நாளைக்கு வந்து மீட் பண்ணுறாங்க, நான் பேசுகிறாங்கங்கும் போது நான் வந்து அவங்கள்ட்ட நான் அந்த எலாபரேட்டாக சொல்லும் போது தான் அவங்களுக்கு புரியும். ஸோ அப்படிங்கும்போது அந்த கட்சியில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது தான் இது நான் எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலாக யார் வந்தால் நல்லா இருக்கும்ன்றதை விட எனக்கு நான் ஓப்பனாக என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்கு இன்னும் முக்கால்வாசி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் எம்ப்ளாய்மெண்ட்றது படிப்பு விஷயமும் சரி, இன்னும் எவ்வளோ பேர் வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுமே இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து ரீச் அவுட் ஆகணும், எல்லாருக்கும் வந்து மக்களுக்கு உதவுற ஒரு கரெக்டான ஒரு லீடர் இருந்தாங்கனாவே நம்ம தமிழ்நாட்டுக்கு போதும். ஸோ அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஈவந்தோ பாதி பேருக்கு வந்து செய்கிறாங்க, பண்ணுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க, எல்லாமே ஓகே தான். பட் இன்னும் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நான்லாம் வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாப்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்றைக்கி எனக்கு வேலை இருந்தும் போது நான் அடுத்த லெவல் ஆஃப் ஜாபுக்கு நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஹெல்ப் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, அது உண்மையாக நேர்மையாக வந்து கரெக்டாக பண்ணாங்கன்னாவே போதும். எதுவும் வந்து அந்த டைமுக்கு தான் பண்ணணும், அந்த டைமுக்கு தான் செய்யணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த ஆட்சியில் இருக்கும்போது தான் செய்யணும் இல்லை. வணக்கம், என் பேர் துரை, முன்னாள் ராணுவ வீரர். திராவக விச கட்சின்னு நான் பேர் வச்சிருக்கேன். நான் 2024 எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன்ல ஐயா, இந்த மது போதை 3 சாராய கடையை திறந்துட்டு இந்த சாராய விழிப்புணர்வு சொல்லி மக்களை, இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி இருக்கீங்கல்ல, இதை செய்யலாமா? இது என்னுடைய கேள்வி. இந்த 2 கட்சிகளுக்கு, ஆண்ட கட்சி, இப்ப ஆள்ற கட்சிக்கு முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி, இப்ப நடக்கிறது காட்சி அரசியலா, மாண்புமிகு மக்கள் அரசியலா? ஒரு தடவை விளக்கலாமா? இன்னைக்கு மக்களை புறாத்தி இலவசத்துல பிச்சைக்காரங்களா மாத்தி வச்சிருக்க இந்த காலகட்டத்துல நீங்க யோசிங்க. 2 கட்சியுமே சொல்லலாம் இல்ல, இனி வரக்கூடிய கட்சி எந்த கட்சினாலும் இதுக்கு யோசிச்சு பாருங்க. காட்சி அரசியல்னாலதான் மக்களுக்கு மாண்புமிகு மக்கள் அரசியல் கொண்டு வரணுமா? வணக்கம், என் பெயர் ருத்ரகுமார், கீழ்கட்டளையிலேருந்து பேசுகிறேன். தாவேகா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசியல் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவிலையும் அவங்களுக்குள்ளேயுமே இருக்குது. அவங்கள மக்களை சந்தித்து எப்போ இது பேசி மக்களுடைய மனநிலை என்னன்றது அவங்க எப்போ புரிவாங்கன்னு தெரியல. அது புரிஞ்சால் மட்டும்தான் அவங்க ஒரு கட்சியாகவே வளர முடியும் எனக்கு தெரிஞ்சு. நாத்தாக்கோட கருத்து, கொள்கைகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. சிறப்பாக தமிழருக்காக நிறைய பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து அவங்களால முன்னேறி வர்றதுன்றது சிரமமாக இருக்குது. அதனுடைய குறைகள் எங்கே இருக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஓட்டு சதவீதம் அதிகரிக்கும். 2-3 தொகுதிகளிலாவது அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த குறை என்னன்றது அவங்களால இத்தனை ஆண்டு தேர்தலில் அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்றது என்னுடைய கருத்து. ஆனால் ஒரு முக்கியமான விஷயங்கள் அவங்க தமிழருக்காக பண்ணுறது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு.